ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துலேருந்து ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 12/3/2025 மாலை 5:45 மணிக்குள் வரவேற்கிறாங்க அந்த விண்ணப்பங்கள். அதுக்கான வேக்கன்சி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர். ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் பிலிட் அதாவது பிஏ அதாவது எம்ஏ எம்லிட் அப்படின்ற மாரி படிச்சிருக்கணும்னு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற தொழிற்சாலை துறையில் வந்து ஐடிஐ பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவலர் கொடுத்துருக்காங்க. 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத தெரிஞ்சால் போதுன்னு இருக்கிறாங்க. கருணை இல்லம் காப்பாளர் கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 15,900 சம்பளம் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத தெரிஞ்சால் ஓகேன்னு இருக்காங்க. துப்புரவு பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா 27 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத தெரிஞ்சால் ஓகேன்னு இருக்காங்க. தூர்வை சொல்லியிருக்காங்க. 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத தெரிஞ்சால் ஓகேன்னு இருக்காங்க. கால்நடை பராமரிப்பு கோசாலையும் கொடுத்துருக்காங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10,000 சம்பளம் உங்களுக்கு. தமிழ் எழுத தெரிஞ்சால் போதுன்னு இருக்கிறாங்க. விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முகவரிக்கு தான் அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இணைய ஆட்சியர் செயலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் நகரம் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் முக்கியமாக நமக்கு விண்ணப்பம் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசு கம்பல்சரி பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே 45 வயசு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்து மதத்தை சார்ந்தவங்க இறைநம்பிக்கையோடவங்க இருத்தல் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பணி நியமனம் வந்து அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது அந்த விதிகள் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை கூட சட்டங்களுக்கு உட்பட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நீதிமன்ற அதாவது உங்களுக்கு எதாவது கேஸ் இருந்தாலோ இல்லை வேறு எதனா கடன் பிரச்சனை இருந்தாலோ இல்லை வேறு எதனா அவங்க பேரில் இஷ்யூ இருந்தாலோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இத்திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவங்க இல்லை வேறு எதனா அரசு பணியில் பனிஷ்மெண்ட்டோ தண்டனை இதெல்லாம் இருந்தாக்கா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. திருக்கோயில் நிர்வாக நலனுக்கு எதிராக வழக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதுவும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ராஜ்ய காலத்திலும் தெய்வீக கதனும் ஏற்படும் மாற்றங்களில் நிர்வாகம் பொறுப்பான அதாவது உங்களுக்கு சம்திங் அங்கே போனதுக்கப்புறம் கூட எதனா உங்களுக்கு மொபைல் எதுவும் இஷ்யூ இருந்தாலும் வேறு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்பயே பணி நியமனம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு வந்து இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பூர்த்தி செஞ்ச விண்ணப்பத்தை வந்து நேராகவும் கொடுக்கலாம் இல்லை தபால் மூலமாக அனுப்பி உங்களோட அப்ளிகேஷனை அவங்களுக்கு அனுப்பி விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பிக்க விரும்புவோர் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து விண்ணப்பம் அதாவது நீங்கள் ஒரு எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த போஸ்டிங்கில் வந்து அப்ளை பண்ணுறீங்கனாக்கா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் இந்த அப்ளிகேஷன் நாங்கள் போடுறோம் இந்த அப்ளிகேஷன் போட சொல்லிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்கள் தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தேர்வு செய்யப்பட்ட பணிகள் திருக்கோயில் உபகோயில்களுக்கும் உபநிலைகளுக்கும் பணியிடம் மாறுதல் செய்யப்படுவார்கள். அதாவது நீங்கள் அந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்க வேறு கோயில்களும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய் உடல் மற்றும் மனநிலை குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியாட்டம் போட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து நல்ல தேக உடல் ஆரோக்கியம் அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க. அதுக்கு தம்பி ஃபிட்னஸாக கரெக்டாக இருங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பணியிடங்களை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் போது எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகம் தனித்தனியாக இருக்கும். அதாவது நீங்கள் எத்தனை போஸ்டிங் வேகன்சி இது பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் வந்து எழுத்துத் தேர்வு நேர்முக தேர்வு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்முக தேர்வு கலந்து கொள்வதற்கு எந்தவித பணப்படியும் அதாவது நீங்கள் போகிறதுக்கு வரதுக்கு தேவையான செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீ விண்ணப்பம் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டாக்குமெண்ட் வச்சாட்டா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா உங்களுக்கு சுய கையொப்பம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி அசல் சான்றிதழ் எக்காரணம் கொண்டும் அனுப்பக்கூடாது. நீங்கள் நேரில் போகும்போது கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் அப்ளை போஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் வந்து ஜெராக்ஸ் மட்டும் தான் கொடுத்து விடணும். செல்ஃப் அட்ரஸில் கொடுத்து விடணும். சுய கையொப்பம் மட்டும் கொடுத்து விடணும். நீங்கள் நேரில் போகும்போது தான் அசல் சான்றிதழ் இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 12/3/2025 மாலை 5:45 மணிக்கு பின்னர் வரும் விண்ணப்பம் அதாவது 5 மணிக்குள்ளவே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே அங்கே போயிடணும். ஸோ அதுக்கு தகுந்த நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க கேதர் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதான் வேறு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.